நம்ம ஏதாவது சம்பாரித்து வச்சுட்டு போனோம்னா அதை அனுபவிக்க போகிறது நம்ம குழந்தைகள். நம்ம இன்ஷியலில் தான் கடைசி வரைக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேர் தனுஷ், அவர் பேர் வெங்கடேஷ் பிரபு, நான் வச்சது, அவர் தனுஷ்னு வச்சுக்கிட்டார். ஒரு இடத்துல எங்கேயோ ஏர்போர்ட்டில் எங்கேயோ போகிறப்போ தனுஷ் கே ராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. கே ராஜாங்கிறது நான். என் மகன் என் இன்ஷியலை பயன்படுத்தலை, என்னையே பயன்படுத்துகிறான். இதுதான் ஒரு தந்தைக்கு மகன் செய்யும் உதவி. அவன் கே தனுஷ் அப்படின்னு போட்டு ஈஸியாக போயிருந்தா நான் அவ்வளோ தூரம் தெரிய மாட்டேன். உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் என் மகன் தனுஷ் இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறேன், தனுஷ் கே ராஜான்னு அவர் போட்டதுனால. ஹோட்டலில் வர அவர் பேர் தான், பாஸ்போர்ட்டில் தனுஷ் கே ராஜா தான். சில இடங்களில் தனுஷை விட்டுறான், கே ராஜான்னு தான் கூப்பிடுறான். இது எனக்கு பெருமை இல்லையா? இதை செய்யணும்னா அவங்க அம்மா அவன் நடிகனாகிற வரைக்கும் தன் ரத்தத்தையே சிந்தி அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க. நான் வளர்க்கல, அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க. 4 பேர் குழந்தைங்க. இந்த 4 பேரும் ஸ்கூலுக்கு போகணும். ஒரு சர்வெண்ட் வச்சுக்கிறதுக்கு அன்னைக்கு வசதி கிடையாது. காலையில் சமைச்சு சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் பண்ணி 4 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டு வரணும். திருப்பி மத்தியானம் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும். 4 மணிக்கு ஏதோ டீயோ காஃபியோ ஏதோ பிஸ்கட்டோ கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கும் அவங்க தான் போகணும். சாயந்தரம் போய் கூட்டிகிட்டு வரணும். இது எல்லாமே அப்பா அம்மா 2 பேருக்கும் இருக்கிற பங்கு தான். ஆனால் இதை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த ஒரு தாய், அந்த விஜயலட்சுமிங்கிற ஒரு தாய் தான் இத்தனை வேலையும் செஞ்சாங்க, இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால தாய் தகப்பன் பார்வையில் வளராத குழந்தைகள் இன்னைக்கு சமுதாய சீர்கேட்டுக்கு அதுதான் முக்கியமான ரீசன். ஒரு பிள்ளைங்க வீட்டில் ரொம்ப நேரம் அவன் ரூமில் லைட் எரியுதா, கொஞ்சம் எட்டி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிற ஃபாதர் மதர் அவங்களே மொபைலில் தான் மூழ்கி இருக்காங்க. ஒரு குழந்தை குவான்னு அழுதுனாக்க உடனே மொபைலில் கொடுத்துட்றாங்க, அவன் அழுகி நிப்பாட்டிடுறான், அப்படியே சோத்தை ஊட்டுறாங்க, அவன் என்ன சாப்பிட்றான்னு தெரியாமல் அவன் பாட்டில் உள்ள அமுக்குறாங்க. இதை கூட அந்த அம்மாக்கள் செய்கிறதில்ல, அந்த வேலைக்காரிங்க தான் செய்கிறாங்க. இந்த சமுதாயத்துக்கு ஜான் பிரிட்டோ கல்வி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் பிறந்தது, கல்வி எனக்கு எப்படி உதவி செஞ்சது அப்படின்னா, நான் பிறந்தது அந்த தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன குக் கிராமம், ஒரு 100 வீடு கூட இருக்காது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மாந்தோப்பு, அடர்ந்த வனம் மாதிரி இருக்கும், அதில் கொண்டு போய் போட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு படிக்காதவர், 3ஆம் கிளாஸ் என்னமோ அந்த காலத்தில், அது இன்னைக்கு SSLCக்கு மேலே சமமான ஒரு படிப்பு தான். அவ்வளோ தூரம் பிள்ளைங்க மேலே பொறுப்பானவர்னு சொல்ல முடியாது என் தகப்பன். அம்மாவுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு, யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலே போதுமானது தான். அந்த இடத்துல 10 பிள்ளைங்க நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு. அவர் ஒரு சட்டம் போடுறார், வீட்டில் படிக்க போகணும், பாஸ் பண்ணணும். படிக்க போகலைன்னாலோ ஃபெயில் ஆயிட்டாலோ வீட்டில் மாடு நிறையா இருக்கும், மாடு மேய்க்கணும், விவசாய வேலை பார்க்கணும். மன்னிப்பெல்லாம் கிடையாது, மன்னிப்பெல்லாம் கிடையாது. அந்த ஒரு சட்டம், ஐயையோ மாடு மேய்க்க போகணுமே, ஐயையோ மம்புட்டி பிடிச்சி வெட்டணுமேன்ட்டு தான் பயந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போனோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.